அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நெடுங்காலமாய் நெடு நாட்களாய் நீங்கள் காத்திருக்கிறீர்களா? நீங்கள் விரும்பினது இன்னும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நெடுங்காலமாய் காத்திருக்கிற அந்த காரியம் உங்களுடைய இருதயத்தை இளைக்க பண்ண போகிறது. நீங்கள் விரும்பினதை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு உரைத்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொன்னதை செய்கிறவர். பல பிரச்சனைகளோடு, பல குழப்பத்தின் மத்தியில, துயரத்தின் மத்தியில சோர்ந்து போய், கலங்கி போய், உடைஞ்சு போய் இருக்கிற உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்பினதை நான் உனக்கு தருவேன், நீ காத்திருக்கிறதை நான் உனக்கு செய்வேன். எந்தெந்த காரியத்துல நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரை நம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர், உங்களுடைய மன குழப்பங்களை மாற்றுகிறவர். இந்த நாளிலும் மனிதனால் முடியாத அந்த காரியத்தை அவர் இன்றைக்கு வாய்க்க பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ள தகப்பனா இருக்கிறார். அநேக இடங்களில நீங்கள் அலைந்து திரிந்தும் ஏமாந்து போயிருக்கலாம். அநேக காரியங்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பினதை அவர் தரப்போகிறார். நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விரும்பினதை அவர் தருவார். உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போவதே இல்லை. ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில செய்வார். அவர் மனிதனை போல அல்ல. அவர் உங்க வாழ்க்கையில சொன்னதை செய்கிற தகப்பன். உங்களுடைய துக்கங்களை மாற்றி, உங்களுடைய கண்ணீரை துடைத்து, உங்களுடைய மன கலக்கங்களை மாற்றி, உங்களுடைய சோர்வுகளை நீக்கி, உங்களுக்கு புதுபலனை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் காத்திருக்கிற காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் விரும்பினதை அவர் தருவார். அவர் கைவிட மாட்டார். நிச்சயம் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் ஆண்டவர் இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவோ காரியத்தை நம்பி ஆண்டவரை கிடைக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விரும்பினதை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.